ஏண்டா மாப்பிள, இந்த வேதவெளி கடைசியா என்னதான் சொல்றாங்க? அட போட, என்னத்தான் சொல்ல போறாங்க? பழைய பஞ்சாங்க தான், அதே சொல்லுறாங்க போ. அப்படின்னா டேய், நீ சொல்றதே எனக்கு புரியலடா, கொஞ்சம் விவரமா சொல்லு. மச்சி அவங்க என் மேல செம்ம காண்டா இருக்கிறாங்க. என்ன பார்த்தாலே கத்துன்னு கத்துறாங்க, மூஞ்ச காட்டுறாங்க, கழுவி ஊத்துறாங்க. இவ்வளையா நான் ரூம்குள்ள போனாலே வாடா போடா அப்படின்னு கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. இந்த மாதிரி பயங்கர இன்சல்ட்டிங்கா இருக்குது. லாஸ்டா நாம இந்த கை ஒஞ்ச மாதிரி ஒரு டிராமா போட்டோம்ல, அது தாறு மாறா குத்திக்கிச்சு மச்சி. புரியல. ஆனா நான் 2 பேரும் மட்டும் செம காண்டா இருக்கிறாங்க, அது மட்டும் புரியுது. இணையமா அவன் சமாதானம் ஆகுன்ற நம்பிக்கையே இல்லை. டேய், அதுக்காக அவங்க கோவமா இருந்தாங்கன்னா அப்படியே இருந்துட்டு போட்டுன்னு விட்டுற முடியுமாடா? என்ன பண்ணலாம் சொல்லு? ஏதாவது செய்யணும் மச்சி. நீ தான் ஏதாவது யோசிச்சு அவங்கள சமாதானப்படுத்தணும். ஏச்சே, நானும் மூளையை கசிவி என்னமோ யோசிச்சு பார்த்துட்டு ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குது. வேலைக்கே ஆள. நீ தான் பயங்கரமான பஞ்சாயத்தாச்சே, ஊருக்கு எல்லாருக்கும் பஞ்சாயத்து பண்ணுகிறல்ல, எனக்கு பண்ணுப்போம். டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. வேதாஜியை சமாதானப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் மாப்பிள? ஒரு ஐடியா, ஆனா சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டல? மச்சி, நீ என்ன வேணாலும் பண்ணு. எனக்கு வேண்டியது இல்லாமல் நானும் வேதாஜியும் பழைய மாதிரி இப்படி ஜிகிரி தோஸ்தானோ. அதுக்காக நீ என்ன வேணா சொல்லு, அது நல்லபடியாக நடக்கணும். செப்பு. நான் சொல்ல போறதே மேட்ரு தான். மேட்ரா? அப்படின்னா மாப்பிள, நீ ஏன் பேசாம வேதாஜி கிட்ட புருஷங்கிற உரிமையை எடுத்துக்கூடாது? ஏன் இந்த சாக்கு? என்னடா சொல்ற? அட ஆமாண்டா, நல்லா யோசிச்சு பாரு. உனக்கும் வேதவள்ளிக்கும் இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிறது நடக்கவே இல்லை. அதனாலதான் நீங்க 2 பேரும் இப்படி எளியும் புடியுமா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நடக்க வேண்டியதெல்லாம் அப்பப்ப சரியான நேரத்துல நடந்துருந்துச்சுன்னு வையேன், இந்த சண்டையெல்லாம் இம்புட்டு இழுவிய போட்டிருக்காது மாப்ள. அதெல்லாம் தானாவே எப்போ சால்வ் ஆயிருக்கும். இங்க பாரு மாப்ள, நீயும் வேதாஜி சமாதானம் ஆவாங்க, அதுக்கப்புறமா உன் காதலை சொல்லி சாந்தி முகூர்த்தத்தை மெதுவா நடத்திக்கலான்னு நினைச்ச. ஆனா அவங்க தான் சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியலையே. அதனாலதான் சொல்றேன், முதல்ல சாந்தி முகூர்த்தத்தை முடிச்சிரு. அதுக்கப்புறம் மெதுவா சமாதானமாகி உன் காதலை அவங்கள்ட்ட சொல்லிக்கலாம். என்ன நான் சொல்றது? சரிப்பட்டு வரும்ன்ற. ஏய், கண்டிப்பா சரியா வரும் மாப்ள. நீயும் வேதாஜியும் சமாதானம் ஆகணும்னா அதுக்கு இதுதான் ஒரே வழி மாப்ள. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் எந்த விஷயம் மூலியமா சமாதானம் ஆகுதோ இல்லையோ, ஆனா இந்த மாதிரி விஷயம் மூலியமா கண்டிப்பா சமாதானம் ஆகும். அப்படின்ற ஆமாங்கிற. கூடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்கி பெறின்னு நம்ம திருவள்ளுவரே இந்த மேட்ரை ஒரு குறளாவே எழுதி வச்சிருக்காருல மச்சி. நீ நான் இவ்வளவு தெளிவா பேசுறேன்? நானே தான். ஐயோ, நம்பவே முடியல. திருக்குறள்ல இருந்துலாம் எனக்கு நீ ஒரு சொல்றேன்னா அப்ப சத்தியமா இந்த மேட்டர் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் மச்சி. சூப்பரா? ஆமாண்டா, எஸ் டெஃபினெட்லி. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டில் பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.